நீலகிரி மாவட்ட கூடலூர் மற்றும் ஊட்டியில் திமுகவினரின் கண்டன கூட்டங்கள் மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய திரு ராஜு, எதிர்வரும் தேர்தலில் நீலகிரியின் 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்றார். அக்கூட்டங்களில் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 1965 மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. 1937 ராஜாஜி அவர்களினுடைய தலைமையில் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தபோது பள்ளிகள் இந்துஸ்தானி மொழி கற்பித்தலில் அறிமுகப்படுத்தி ஹிந்தி எதிர்ப்பு கிளம்பியது. அந்த நேரத்தில் 1938 பெரியார் தலைமையில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்துடன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வலுவடைய தொடங்கியது. தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நமது தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் பார்த்திருக்கலாம். நாம் தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடிந்து 4 ஆண்டுகால காலத்தை நெருங்குகின்ற வேளையில் முதலில் பொறுப்பேற்ற தினமான அன்றைய தினத்திலிருந்து கிட்டத்தட்ட கொரோனா என்ற மாபெரும் ஒன்று நோயானது பரவி இந்தியா முழுவதும் யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. என்ற மகத்தான முதல்வர் அவர்கள் உங்களை பாதுகாக்கின்ற வகையில் ஒவ்வொரு குடும்பத்தாரர்களுக்கும் 4000 வழங்கினார். உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வருகிறது அடுத்த 26ஆம் தேர்தல். சொல்லுகிறார்கள், நாங்கள் ஜெயிப்போம், ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். கனவை தவிர நினைவல்ல. 2026 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் எல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பயணமும் அதை சென்று எங்களுடன் வர வேண்டும். இந்த தொகுதியிலே மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். ஏதோ கடந்த காலத்தில் ஏமாந்து விட்டோம், ஒரு தொகுதியை இழந்து விட்டோம் என்று பயந்து விட வேண்டாம். அடுத்த காலகட்டத்தில் 3 தொகுதியும் வெல்வோம், போராட்டத்தில் வெல்வோம். மீண்டும் ஹிந்தியை திணிக்க மாட்டோம், மறுசீராய்வுக்கு இடமிட மாட்டோம், எங்களுடைய தொகுதியை குறைக்க நாங்கள் விடமாட்டோம். ஏன் என்று சொன்னால், அந்த 700 இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாலகிருஷ்ணன் அவர்கள் செலவழிக்கிறார். நீலகிரி நிதிப்பகிர்வு பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசு நாடு எதிர்பார்த்தது திமுக என்ன சொல்லுகின்றார்கள்? ஒருபுறம் மொழிப்பு 100 ஆண்டு கால பிரச்சனை, அருமை திணிப்பை என்றும் எதிர்ப்போம். உயிரினும் மேலான தலைவர் கலைஞர் அவர்கள் 70ஆம் ஆண்டு திருச்சி மாநகரில் நடைபெற்ற மாநாட்டில் 50 முழக்கங்களில் ஒன்றாக நம் இரத்தத்தோடு நம் உணர்ச்சியோடு உயிரோடு கலந்ததாக எழுதிவிட்டு போய்விட்டார். அது ஒரு பிரச்சனை. ஒன்று. இரண்டாவது, நிதி பகிர்வு. சந்தோஷமில்லை, வெள்ளையன் வெளியேறிவிட்டார். ஆனால் தலைவர் முதல்வர் அவர்கள் அமல்படுத்திக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் இந்த 1 மாத காலமும் பல திட்டங்கள், பல பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நகர ஒன்றிய கூட்டத்திலே நாங்கள் பேச இருக்கின்றோம். எதிர்ப்போம், மறுசீராய்வு, அதை நிறுத்துவோம் என்பதற்காக என்று சொல்லக்கூடிய மறுசீராய்வு வந்தேமே. ஆனால் அது கிட்டத்தட்ட 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்து, ஏன் இன்னும் சொல்ல போனால் நீலகிரிக்கே ஒரு தொகுதி வருமா என்பது சந்தேகமாக இருக்கும். அதற்கு தான் எதிர்ப்பு குரல் கொடுத்து அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.